எல்லாருமே ஓடிக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ட்ராக்ல ஓடுறோமா, நம்ம ட்ராக்கை விட்டு வெளியே ஓடுறோமா அப்படிங்கிறது தான் ஒரு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அது ரிலேட்டடான ஒரு வீடியோ. மேபி இதை எங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஒரு ஒரு 3 விஷயம் வரும். அந்த 3 விஷயத்த கடைசியில் டாட் பண்ணால் மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா லைக் அந்த நம்ம எங்கே போகணும் அப்படிங்கிறது நம்ம வந்து தெரிய வரும். பட் என்னால் முடிஞ்ச வரைக்கும் அது கரெக்டாக சீக்கிரமே அது 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 அந்த பாயிண்ட்டை புரிய வைக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். எந்த யூடியூப் வீடியோ பார்த்தாலுமே ரம்மி விளையாடுங்க, கார் வாங்குங்க, கப்பல் வாங்குங்கன்னு சொல்கிறானுங்க. எத்தனை பேர் நம்மள விளாண்டுருப்போம்? 100ல் ஒருத்தர் கூட விளாண்டுருக்க மாட்டோம். ஏன் லட்சத்தில் ஒரு 10 பேர் கூட என்ன பண்ணியிருக்க மாட்டோம் அப்படின்னா விளாண்டுருக்க மாட்டோம். அது ரொம்ப பெரிய ஒரு டவுட். ஆனால் எல்லாருக்குமே அந்த விளம்பரம் வருது. ஏன் யாருமே ட்ரை பண்ண மாட்டேங்கிறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் யார் அப்படின்னா ப்ராஸ்பெக்ட் தியரி. அதாவது என் மூளை என்ன யோசிக்கும் அப்படின்னா எப்பவுமே பெயினை அவாய்ட் பண்ணும். பெயின் வேண்டாம், சிராஜுக்கு வலி வேண்டாம். இல்லைடா சிராஜ், அந்த வலியை அனுபவிச்சின்னா ஒரு ப்ளஷர் கிடைக்கும்டா, ஒரு சந்தோஷம் கிடைக்கும்டா, ஒரு வெற்றி கிடைக்கும்டா. வேண்டாப்பா, எனக்கு வலி வேண்டாம், அவ்வளோதான். ஸோ இந்த ப்ராஸ்பெக்ட் தியரி இருக்கிறதுனால மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரம்மி சர்க்கிளை வந்து நம்ம விளையாட மாட்டேங்கிறோம். இந்த ப்ராஸ்பெக்ட் தியரி எல்லாத்துக்குமே அப்ளை ஆகும். எங்கே ஃபஸ்ட்டு நம்ம அப்ளை ஆகும் அப்படின்னா ஒரு வேலை செய்கிறோன்னா எந்த வேலை செஞ்சாலும் பரவாயில்ல, அந்த வேலையில் வலி வந்துச்சுன்னு வைங்களேன், கைண்ட் ஆஃப் ஒரு 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 டிஸ்ட்ராக்ஷன்ஸ், இல்லைனா ஒரு மாதிரியான ஒரு தொந்தரவு, ஒரு தலைவலி, ஒரு ஆன்சைட்டி, இல்லைனா எதுனே தெரியலப்பா, சும்மா சர்ருபுருன்னு எல்லா பக்கத்துலேருந்து அம்பு வருதுப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னு வைங்களே, இது எல்லாமே பெயின் தான். அதனாலே நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா அந்த வேலையை நம்ம பண்ண மாட்டோம். இந்த பெயின் இது எல்லாம் எங்கே இருந்து வருது அப்படின்னா வெளியிருந்து வருது. வீட்டில் வந்து ஏதாவது ஒரு சத்தம் போட்டுட்ருப்பாங்க, ஒரு தொந்தரவாக இருக்கும், இல்லைனா அப்போ தான் பையன் ஒரு ஆட்டோ போகும், இல்லை அப்படின்னா டிவி சவுண்டாக பார்த்துட்ருப்பாங்க, இதுதான் இருக்கும். இது எல்லாமே வந்து வெளியிருந்து வரும். எக்ஸ்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க, எக்ஸ்டர்னல் ட்ரிகர்ஸ்னு சொல்லுவாங்க. இது ஒரு 10%. ஆனால் 90% ஆஃப் த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எங்கே இருந்து வரும்னா உள்ளே இருந்து வரும். உள்ளுக்குள்ளே இருக்கிற தாட்ஸ் தான் ரிப்பீட்டடாக என்ன பண்ணுன்னா நம்மளை ரொம்ப டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். 10 விட 90 தானே பெருசு. அதனால என்ன ஆக ஆரம்பிச்சிரும் அப்படின்னா நம்ம வந்து அந்த வேலையை பண்ணாமல் விட்டுருவோம், இல்லைன்னா சரியாக பண்ணாமல் நம்ம விட்டுருவோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் என்ன, அந்த தொந்தரவு என்ன, அந்த வலி என்ன, எதுக்காக நீ அதை அவாய்ட் பண்ணுற. அப்போனா நீ ஒரு விஷயம் அவாய்ட் பண்ணுறனா உனக்கு ஒரு நெகட்டிவ் எமோஷன் அங்கே ஒன்று இருக்குது. ஏதோ ஒரு விஷயம் உனக்கு அங்கே வலிக்குது, அதனால தான் உன் மூளை சிராஜ் இதை பண்ணாது அப்படின்னு சொல்லுது. அதை கண்டுபிடிங்க. அதை கண்டுபிடிச்சி அதை எப்படி கொஞ்சம் ஈஸியாக பண்ண முடியும், அதை எப்படி ஒரு கேம் மாதிரி பண்ண முடியும், எப்படி அதை ஒரு ஃபன்னாக பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களால் மறுபடியும் அந்த ட்ராக்குக்குள்ளே ஓட முடியும். இல்லை அப்படின்னா அந்த ட்ராக்குக்குள்ளே உங்களால் என்னவே பண்ண முடியாது அப்படின்னா ஓடவே முடியாது. இது எல்லாத்தை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு மித் ஒன்று இருக்குங்க. அந்த மித்து பேர் வந்து வில் பவர் மித். அதாவது நான் காலையில் வேலைக்கு போகிறேன், நைட்டு ஒரு 9 மணிக்கு வரேன்னு வைங்களேன். 9 மணிக்கு வந்த பிறகு என்னால் எந்த வேலையும் செய்ய முடியாதுடா, நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்துட்டு இல்லைனா ஒரு மணி நேரம் இன்ஸ்டா உருட்டிட்டு தூங்கினா மட்டும்தான்டா சிராஜ் எனக்கு தூங்க வரும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த வில் பவர் அப்படி தான் வேலை செய்யும். வில் பவருங்கிறது ஒரு அன்லிமிட்டடான விஷயங்க. நீ என்ன நினைக்கிறியோ அதுதான். ஸோ முடியும்னு நினைங்க. இந்த வில் பவரை கொஞ்சம் டைட் பண்ணுங்க. இல்லைடா யூ கேன் ஃபிட் எனிவேர் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா லைக் பெட்டராக டியூன் ஆகும். மேபி இது ஒரு 3வது பாட்டு. இதை தான் நான் ஃபஸ்ட்டாக சொல்லணும்னு நான் நினச்சேன். பட் அது ஃபஸ்ட்டாக சொன்னால் அது ஒர்க் அவுட் ஆகாது. பட் கடைசியாக சொல்லும்போது அது யாரும் பார்க்க மாட்டாங்க. பட் ஸ்டில் யாராவது ஒருத்தர் 2 பேர் தான் இந்த ஜோனுக்குள்ளே வருவாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் இது என்ன ஆகும்னா லைக் அவங்களுக்கு மட்டும்தான் போய் சேரணும்னு நான் நினைக்கிறேன். 2 பர்சனாலிட்டி நேச்சர் இருக்குது. ஒன்று வந்து சீக்கிங் பெர்ஃபெக்ஷன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று ஸ்ட்ரைவிங் ஃபார் எக்ஸலன்ஸ்னு சொல்லுவாங்க. இவன் வந்து சீக் பண்ணிகிட்டே இருப்பான் எதை, பெர்ஃபெக்ஷனை. இவன் வந்து எக்ஸலன்ஸை நோக்கி என்ன பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஓடிட்டு இருப்பான். இந்த 2 கேட்டகரியில் நீங்கள் எந்த கேட்டகரின்னு இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இதில் ஒரே ஒரு கேட்டகரி மட்டும் தான். என்ன கேட்டகரி அப்படின்னா ஒரு கரெக்டான கேட்டகரி. சீக்கிங் பெர்ஃபெக்ஷனாக இருக்கிறவனை பற்றி சொல்கிறேன். இவனோட ஃபர்ஸ்ட் பெரிய குவாலிட்டி என்ன அப்படின்னா நாட் டு பி ரிஜெக்டட். நான் ஒரு வேலை செய்கிறேன் அப்படின்னா அந்த வேலை செஞ்சு முடிக்கும் போது என்னை யாருமே என்னை என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா ரெஜெக்ட் பண்ணிடவே கூடாது. இதுதான் இவனோட ஒரு ஃபஸ்ட்டு ஒரு குவாலிட்டியாக இருக்கும். எல்லார்கிட்டையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்ரூவல் வாங்கிட்டே இருப்பாங்க. தலைவர் கரெக்டா, மேம், சார், அம்மா, அப்பா, டேய் தம்பி, எல்லார்கிட்டையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது சரியா, இது சரியா, இது சரியா அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, அப்ரூவல் வாங்கிட்டே இருப்பாங்க. மற்றவனோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை நான் எப்படி மீட் பண்ணலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா அவங்க மூளையில் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். மிஸ்டேக் அதை எப்படி அவாய்ட் பண்ணிட்டு போகலாம், அவ்வளோதான். மிஸ்டேக்கே நம்ம வாழ்க்கையில் வரக்கூடாதுடா, அதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. இதெல்லாம் தாண்டி யாராவது தம்பி இது இப்படி இல்லை தம்பி இப்படி பண்ணிருக்கலாம்னு சொல்லிட்டோன்னு வைங்களே, என்ன அவன் குறை சொல்லிட்டான், நான் உன்னை குறை சொல்லடா, உன் வேலையை குறை சொல்லியிருக்கேன் அப்படின்னா அது அவனுக்கு புரியாது. அது அவன் ரொம்ப பர்சனலாக என்ன பண்ணுவான்னா அந்த ஃபீட்பேக் வந்து எடுத்துக்குவான். ஸோ இதுதான் அந்த பெர்ஃபெக்ஷனாக இருக்கிறவங்களுடைய
விஷயங்கள். இதே எக்ஸலன்ஸ், ஸ்ட்ரைவிங் ஃபார் எக்ஸலன்ஸ், அவனோட வேலையே பார்த்தோன்னா எனக்காக பண்ணுறேன், அவ்வளோதான். என்னோட எக்ஸ்பெக்டேஷனுக்காக மட்டும்தான் நான் பண்ணுறேன். எதை ஃபோக்கஸ் பண்ணுறேன்னா ப்ராக்ரெஸை ஃபோக்கஸ் பண்ணுறேன். எனக்கு பர்ஃபெக்ஷன் வேண்டியதில்லை. இதிலிருந்து நான் கொஞ்சம் வளர்ந்துருக்கணும், இன்னும் கொஞ்சம் வளர்ந்துருக்கணும், இன்னும் கொஞ்சம் வளர்ந்துருக்கணும், இன்னும் கொஞ்சம் இதுதான் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான்னா ப்ராக்ரெஸை மட்டுமே தான் அவன் என்ன பண்ணுவான்னா நோட் பண்ணிட்டு இருப்பான். அவனுக்கு பர்ஃபெக்ஷன் வேண்டியதே இல்லை. யாராவது ஒருத்தவங்க போய் அவன்கிட்ட போய் தம்பி இது இப்படி இல்லைடா இப்படின்னா அப்படிங்களாண்ணா, ஓ ஓகே ஃபைன், இது பாருங்க என் மூலம் யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானா அந்த ஃபீட்பேக்கை எடுத்து உள்ளே போட்டுக்கிட்டு அவனுடைய வேல்யூவை, அவனோட க்ரோத்தை, அவனோட சென்ஸ் ஆஃப் பர்பஸை எப்படி வளர்த்தணும்னு நினைப்பானோ அந்த வேலையை மட்டும்தான் அவன் என்ன பண்ணுவானா ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டே இருப்பான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. இதுக்கு முன்னாடி ஒரு எமோஷனல் மெச்சூரிட்டி பற்றி ஒரு வீடியோ, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோட லாங்குவேஜஸ் பற்றி ஒரு வீடியோ, இது ரெண்டும் ரொம்ப நல்லா போச்சு. ரீசெண்டாக இப்போ ரொம்ப ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ரொடக்டிவிட்டி சம்மந்தமான ஒரு வீடியோ, அதுவுமே பார்த்தோன்னா ரொம்ப நல்லா போச்சு. டைம் கிடைச்சதுன்னா அதையும் பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் அதை லிங்க் பண்ணியிருக்கேன். See you all.